இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 2 பேருமே சமம் தான். ஒரு முறை பெண்கள் எல்லாம் கூட்டமா கூடி, இப்ப இந்த அவையில் எவ்வளவு பெண்கள் இருக்காங்க, இந்த மாதிரி பெண்கள் சமூகம் எல்லாம் மக்கால ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. எதற்காக கூட்டம் போட்டிருக்காங்கன்னா, எல்லாருக்கும் கோபம். என்ன கோபம்? நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்ந்துதான் அவர் இறை தூதர். ஆனா எப்போதும் அவர் ஆண்களோடவே இருக்கிறாரு. ஆண்களுக்கு மட்டும் முதல்ல வஹியை வந்து சொல்றாரு. எந்த ஹதீஸா இருந்தாலும் எந்த தகவலா இருந்தாலும் முதல்ல ஆண்கள் கிட்ட மட்டுமே சொல்றாங்களே, அப்ப நாங்கெல்லாம் எங்க போறது? பெண்களுக்கு கோபம் வருது. போய் ரசூல்லாட்ட கேட்கணும் இல்லையா? கூட்டம் போடுறாங்க, ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பெண் அஸ்மா பின் சையத் ரலியல்லாஹ். இன்னைக்கு நம்ம மேடையில பேசக்கூடிய பெண்களை பெருசா நினைக்கிறோம். பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய ஒரு எம்பி, பாரா ஒரு பெண் எப்படி மேடையில பேசுறாங்க, எவ்வளவு ஆணித்தரமா பேசுறாங்க அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுறோம் இல்லையா? 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்லாத்திலே அப்படி ஒரு வரலாற்று பெண்மணி இருந்திருக்கிறார்கள், அஸ்மா பின் சையத் ரலியல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போறாங்க. என்ன கேட்கறதுக்கு போறாங்க? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாகத்தானே உங்களை இங்க இறை தூதராக அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, எல்லாருக்கும் பொதுவானவர் தானே நீங்க, பிறகு ஏன் எப்போதும் ஆண்களோடவே இருக்கீங்க, ஆண்களுக்கு மட்டும் முதல் விஷயங்களை சொல்றீங்கன்னு கேட்கறதுக்கு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த அவைக்குள்ள அஸ்மா பின் சையத் ரலியல்லாஹு ஒற்றை பெண்ணாக உள்ளே நுழைகிறார்கள். நம்முடைய பெருமானார் அவர்களை வரவேற்கிறார்கள். போன உடனே இப்படி பேசுறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு சமர்ப்பணம், சில கேள்விகளை கேட்கறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். இறை தூதராக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாகத்தானே இங்கே அனுப்பி இருக்கிறான், பிறகு ஏன் எந்நேரமும் நீங்கள் ஆண்களோடுவே நேரத்தை செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு முதல்ல ஹதீஸை சொல்லக்கூடாதா? எங்களுக்கு முதல்ல நீங்க பயான் அறிவிக்க கூடாதா? எந்த வகையில நாங்க வந்து சோர்ந்து போயிட்டோம்? உங்களுடைய குழந்தைகளை நாங்க பராமரிக்கிறோம், நீங்க கொடுக்கக்கூடிய காசுல இந்த குடும்பத்தை நாங்க நல்ல முறையில பேணுறோம். ஆனா பெரிய நன்மைகள் என்று பார்க்கிற பொழுது ஆண்களுக்கு மட்டும்தானே இருக்கு. கூட்டு தொழுகையினுடைய நன்மை ஆண்களுக்கு மட்டும்தான். ஜும்மா தொழுகையினுடைய நன்மையை நீங்க ஆண்களுக்கு வச்சிருக்கீங்க. ஜிகாத் என்கிற மிகப்பெரிய விஷயம் இருக்குல்ல, அதுவும் ஆண்களுக்கு தானே. அப்ப எல்லா பெரிய நன்மைகளும் ஆண்களுக்கு மட்டும் இருக்கிறதே, ஏன் எங்களுக்கு அப்படிப்பட்ட நன்மைகள் இல்லைன்னு கேட்கிறாங்க. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். சுற்றி இருக்கக்கூடிய நபித்தோழர்களிடத்துல கேட்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பெண் நேர்த்தியாக பேசி எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களான்னு கேட்கிறாங்க. இல்லையா ரசூலல்லாஹ் அப்படின்னு நபித்தோழர்கள் எல்லாம் சொல்றாங்க. அந்த பெண்ணிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்த அந்த பதில் உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்றேன். நம்ம எல்லோருக்குள்ளேயும் அப்படி ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா? அது என்ன ஆண்களுக்கு மட்டும் அதிகப்படியான நன்மை? எல்லா வேலையும் நம்ம தானே செய்யறோம், அப்புறத்துக்கு அவங்களுக்கு மட்டும் அதிகமான நன்மை எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறதானே. நம்முடைய பெருமானார் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களை அனுப்பி வைத்த அந்த பெண்கள் கூட்டத்திடத்திலே போய் சொல்லுங்கள், ஒரு ஆணுக்கு ஜிஹாத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த நன்மை, ஒரு ஆணுக்கு ஜும்மா தொழுகையிலே கிடைக்கக்கூடிய நன்மை, ஒரு ஆணுக்கு கூட்டு தொழுகையின் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய நன்மை ஒரு பெண்ணுக்கும் இருக்கிறது, அவள் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற பொழுது. சுப்ஹானல்லாஹ், ஜிஹாத்தினுடைய நன்மை அல்லாஹ் குடும்ப வாழ்க்கையில நேர்த்தியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்குறான். இப்போ இதே கருத்தை நம்ம சொல்லும் போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அப்பவும் நீங்க ஆண்களுக்கு கீழே தானே, ஆண்களுக்கு நீ கட்டுப்பட்டு நடந்தா உனக்கு நன்மைன்னு இந்த மார்க்கம் சொல்லுது. அப்படி சொல்லல இந்த மார்க்கம். இந்த மார்க்கம் மிக தெளிவான ஒரு விஷயத்தை பதிவு செய்து, நம்ம சம்பாதிக்க கூடாதா? குரான்ல சொல்லியிருக்காங்களா நீங்க வெளியில போகக்கூடாது, சம்பாதிக்க கூடாது என்கிற ஒற்றை வார்த்தை எந்த குரான் ஹதீஸ்லயுமே கிடையாது, புகாரியில கிடையாது. யாரும் அப்படி விஷயத்தை சொல்ல. 3 நிபந்தனைகளை மார்க்கம் நமக்கு கொடுக்கிறது. முதல் விஷயம், நீ சம்பாதிக்கலாம், நீ உன்னோட குடும்பத்தை டேக் கேர் பண்ணலாம். 3 நிபந்தனைகள் தான். ஃபர்ஸ்ட், நீ வேலைக்கு போற, நீ சம்பாதிக்கிற என்கிற அந்த காரணத்திற்காக உன்னுடைய கணவனுக்கு நீ பணிவிடை செய்யாம இருந்துடக்கூடாது. முதல் நிபந்தனை தான். நீ வேலைக்கு போற, நீ சம்பாதிக்கிற என்கிற அந்த காரணத்திற்காக உன்னுடைய குழந்தைகளை நீ பார்க்காம விட்டுறக்கூடாது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில், உங்களுக்கு சம்பாத்தியம் கொடுக்கக்கூடிய தொழில் எந்த வகையிலும் உங்களுடைய கண்ணியத்தை இழக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது. இந்த நிபந்தனைகளை நீங்கள் பூர்த்தி செய்தா நாமளும் சம்பாதிக்கலாம், நாமளும் குடும்பத்தை டேக் கேர் பண்ணலாம். மார்க்கம் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. ஏன் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு மருத்துவர் இருந்திருக்காங்க, ருபைதா அப்படிங்கிற ஒரு பெண் மருத்துவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரம் அமைச்சு வைத்தியம் பாருன்னு சொல்லியிருக்காரு. வரலாறு இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு பெண் போய் கேட்குறாங்க, கலீஃபாவே தொழில் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு, பைத்துல் மால்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுங்க, நான் சிரியாவுக்கு போய் நான் தொழில் செய்யணும்னு சொல்றாங்க. ஆட்சியாளராக இருந்த கலீஃபாவாக இருந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் பைத்துல் மால்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்கிறார். சொல்லிட்டே கொடுக்கிறார், பைத்துல் மாலினுடைய பணம் சம்பாரிச்சிட்டு வந்து திருப்பி கொடுக்குறீங்க. அந்த பெண் 4 ஆண்டுகள் சிரியாவில் போய் தொழில் செய்யறாங்க, பெரும் செல்வத்தோடு நாட்டுக்கு வராங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களே அந்த பெண்ணை வரவேற்கிறாங்க. வரவேற்றுட்டு அவங்க கிட்ட கேட்குறாங்க, ஏன் பணமா இருந்தா நான் உங்ககிட்ட கேட்டிருக்கவே மாட்டேன், பைத்துல் மால்ல இருந்து எடுத்திருக்கேன், நிறைய சம்பாதிச்சிங்க இல்லையா, கொடுங்க. வாங்கி பைத்துல் மால்ல வச்சிருக்காங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்லாம் சமூகத்திலே ஒரு உமன் என்டர்பிரினர் இருந்திருக்காங்க. வரலாறு இருக்கிறது. ஆக எந்த வகையிலுமே இந்த மார்க்கம் பெண்களை அடிமைப்படுத்தி வைக்கல. ஆளுமைகளாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்லாம் சமூகத்திலே பெண்கள் இருந்திருக்கிறார்கள். ஏன்? உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல
இந்த மார்க்கெட்ல சர்வேலன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, எடை போடுறவங்க, தவறு செய்யக்கூடியவங்க, இவர்களை எல்லாம் மேற்பார்வை செய்வதற்கு ஒரு ஆணை உமர் ரலியல்லாஹு அவர்கள் நியமிக்கவில்லை. அந்த இடத்திலும் ஒரு பெண்ணை உமர் ரலியல்லாஹு அவங்க நியமிச்சிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திலே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் நம்முடைய கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மனைவி கதீஜா ரலியல்லாஹு, கதீஜாமா உமன், அவங்க ஒரு உமன் என்டர்பிரினர் 1400 வருஷத்துக்கு முன்னாடி அடையாளம் காட்டப்பட்டிருக்காங்க. ஆண்களுக்கு நிகரா தொழில் செஞ்சிருக்காங்க. அவங்க செஞ்ச வியாபாரம் தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈர்த்து அவங்க திருமணம் செஞ்சிருக்காங்க. ஆக இந்த மார்க்கத்திலே பெண் ஆளுமைகள் என்பது வரலாறே பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம்.